ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் கீரை குழம்பு செய்கிறோம். ஸோ எங்கள் வீட்டு தோட்டத்திலே நாங்கள் எடுத்து ஒரு கடிசல் பண்ணலான்ட்டு. ஏன்னா இது ஆர்கானிக்காக எந்த மெடிசன்ஸும் போடாமல் நாங்கள் மாடி தோட்டத்திலே நாங்கள் இன்றைக்கி நாங்கள் கீரை கடிசல், அதாவது தண்டிக்கீரை இருக்குது, பாலக்கு வைக்க போகிறோம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இது கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வீட்டிலே கடைசல் பண்ணுறது எப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ புதுசாக நான் சேனல் வந்து இது வந்து தண்டுக்கீரை, இது கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வரலாம், நீங்கள் அப்படியே வந்து இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வந்து தண்டிக்கீரை. ஓகே, அப்படியே வாங்க. இது பசலைக்கீரை. இது பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை. இது வந்து பசலைக்கீரை. நல்லா தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு, சால்ட்டு போட்டு ஊற வச்சு கழுவி சமைக்கணும். இதுதான், இதெல்லாம் போட்டு இன்னைக்கு பருப்பு போட்டு சும்மா ஒரு கடையல் மத்தியானத்துக்கு மாத்திரம் ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் இது பிரோஜனமான வீடியோ இருந்தால் நீங்களும் மாடி தோட்டத்தில் நல்லா காய்கறிகள் போட்டு நீங்களும் வளர்த்து நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க.